வணக்கம். பகவத்கீதையில அர்ஜுனன் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வராரு. கிருஷ்ணர் சொன்ன தத்துவங்கள் விளக்கங்கள் எல்லாம் கேட்டு முடிச்சிட்டு, ம், சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா எனக்கு ஒரு பிராக்டிக்கல் டெமோ வேணும்னு கேக்குறாரு. ஆமா. கடவுள் எப்படி இந்த மொத்த பிரபஞ்சமாவும் இருக்க முடியும்னு எனக்கு நேர்ல காட்டுங்கன்னு கேக்குறாரு. ம், இததான் நாம விஸ்வரூப தர்சனம்னு சொல்றோம். இந்த பிரம்மாண்டமான அனுபவத்தையும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடங்களையும் பத்தி தான் இன்னைக்கு ஆழமா அலச போறோம். ரொம்ப சரியான தொடக்கம். அதாவது தியோரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் இது. கரெக்ட். இங்க அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் மேல சந்தேகம் எல்லாம் இல்ல, முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறதால மட்டும் அந்த உண்மைய முழுசா உள்வாங்கிக்க முடியல. ஆமா, அனுபவம் வேற இல்லையா? அதுதான், நாம ஒரு பிரம்மாண்டமான படத்தோட கதைய மட்டும் கேட்டா எப்படி இருக்கும்? புரியும், ஆனா அந்த பிரம்மாண்டம் மனசுல நிக்காது. சரிதான். அதுவே ஒரு சின்ன டீசர் இல்ல ட்ரெய்லர் பார்த்தா மொத்த படத்தோட வீச்சும் புரிஞ்சிடும். கிருஷ்ணல் இங்க அர்ஜுனனுக்கு காட்டுறது அப்படி ஒரு காஸ்மிக் ட்ரெய்லர் தான். பிரம்மாண்டமான ஓமை. அப்போ கிருஷ்ணர் பிரபஞ்சத்தோட ஒரு மினியேச்சர் மாடலை காட்டுறாரு. நாம பூமியை புரிஞ்சுக்க ஒரு குளோபை பார்க்குற மாதிரி. அதேதான். சரி, அந்த தரிசனத்தை பார்க்கும்பொழுது அர்ஜுனனோட மனநிலை எப்படி மாறுது? நிச்சயம் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். அதிர்ச்சி மட்டும் இல்ல, அது ஒரு உணர்ச்சிகரமான ரோலர் கோஸ்டர் பயணம்னே சொல்லலாம். ஓ, அந்த பிரம்மாண்டமான காட்சியை கண்டதும் அர்ஜுனனுக்குள்ள வரிசையா 3 உணர்ச்சிகள் வெடிக்குது. முதல்ல வர்றது ஆச்சரியம், பிரமிப்பு. ம், ம். வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு அற்புதத்தை முதல் முறையா பார்க்கும்போது வர்ற ஒரு திகைப்பு. அது இயல்புதான். ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கிற விஷயம் என்னன்னா, அடுத்ததா அவனுக்கு பயம் வருது. ஆமா. அர்ஜுனன் ஒரு மாவீரன், மரணத்தையே பல முறை சந்திச்சவன். அப்படிப்பட்டவனுக்கு அந்த தரிசனத்துல எதை பார்த்து அவ்வளோ பயம் வரணும்? அருமையான கேள்வி. அவனோட பயத்துக்கு காரணம், அந்த வடிவத்துல கடவுளோட படைப்பு சக்தி மட்டும் தெரியல, அழிக்கும் சக்தியும் தெரியுது. ஓ, அழிக்கும் சக்தியா? ஆமா, காலத்தோட சொரூபமா எல்லாத்தையும் தனக்குள்ள இழுத்து அழிக்கிற ஒரு பிரம்மாண்டமான சக்திய பாக்குறான். அந்த எல்லையற்ற சக்திக்கு முன்னாடி தன்னோட வீரம், அடையாளம், நான் அர்ஜுனன்கிற அந்த அகங்காரம். கரெக்ட், அந்த அகங்காரம் எல்லாமே ஒரு தூசு மாதிரி கரைஞ்சு போறத உணர்றான். அந்த உணர்வு தான் பயத்தை கொடுக்குது. அப்போ அந்த பயம்தான் அடுத்த கட்டத்துக்கு அவனை கொண்டு போகுது இல்லையா? நிச்சயமா. அந்த பயம் உச்சத்தை அடையும் போது நான்ங்கிற அகங்காரம் உடையுது. ம். அகங்காரம் உடையிற இடத்துல தான் 3வது உணர்ச்சியான பக்தி பிறக்குது. நான் ஒண்ணுமே இல்ல, நீங்க தான் எல்லான்னு முழுசா சரணடைகிற மனநிலை. அதுதான் உண்மையான பக்தி. ஆச்சரியம், பயம், அப்புறம் பக்தி. அந்த பயணம் புரியுது. ஆமா. இதுவே ஒரு பெரிய பாடம். ஆனா அந்த தரிசனத்துல அர்ஜுனன் கத்துக்கிட்ட முக்கியமான அறிவு சார்ந்த பாடம் என்ன? ஏன்னா அவன் கொல்ல வேண்டிய எதிரிகள் எல்லாரும் ஏற்கனவே அந்த வடிவத்துல இறந்து கிடக்கிறத பாக்குறானே. ஆமாம், அங்குதான் முக்கியமான விஷயம் புரியுது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு எதுவுமே தனித்தனி இல்ல. எல்லாம் ஒண்ணுதான் சொல்றீங்களா? ஆமா, எல்லாமே ஏற்கனவே இறைவனோட சங்கல்பத்துல நடந்து முடிஞ்ச ஒரு நாடகம்னு உணர்றான். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுடுச்சுன்னா அப்புறம் நான் ஏன் போர் செய்யணும்? என் செயல்களுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமே. இல்ல, இங்கேதான் விருப்ப உரிமை, அதாவது ஃப்ரீவில் பத்தின புரிதல் வருது. ஓ சரி. எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா அதுல உங்க பங்கு என்னன்னு தீர்மானிக்கிற உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நடிகர் மாதிரி. மிகச் சரியா சொன்னீங்க. ஒரு படத்தோட கதை, கிளைமேக்ஸ் எல்லாமே டைரக்டருக்கு தெரியும். ஆனா நடிகர் சரியா நடிச்சாதான் அந்த படம் முழுமையடையும். சரி. அர்ஜுனன் இங்க ஒரு நடிகர். அவன் போரிலிருந்து விலகினாலும் அவனுடைய எதிரிகள் சாகத்தான் போறாங்க. ஆனா தன்னோட கடமைய, தர்மத்தை சரியா செய்யறது தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீவில். அப்போ நம்மளோட விருப்ப உரிமைய இறைவனோட சித்தத்துக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்றீங்க. ஒரு உடம்புல இருக்கிற செல் தன்னை அந்த உடம்போட ஒரு பகுதியா பாக்குற மாதிரி. என்ன ஒரு அருமையான உவமை. அதேதான், அந்த செல் நான் தனியா இயங்க போறேன்னு நினைச்சா அதுக்கு பேருதான் கேன்சர். ம். நாம இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம்னு உணர்ந்து நம்ம விருப்பத்தை அதோட விருப்பத்தோட இணைக்கும் போதுதான் நமக்கு உண்மையான விடுதலை கிடைக்குது. ஆக இந்த விஸ்வரூப தர்சனம் மூலமா அர்ஜுனன் வெறும் தத்துவமா இருந்த ஒரு விஷயத்த நேரடி அனுபவமா உணர்றான். தானும் இந்த பிரபஞ்சமும் இறைவனும் வேற வேற இல்ல, எல்லாம் ஒண்ணுதான்ற உண்மைய முழுசா உள்வாங்கிக்கிறான். ஆமா,